சார் நீங்க கவலைப்படாதீங்க, பாத்துக்கலாம். அதுக்கு இல்ல சார், வீட்டுல நான் தனி மரமா நிக்கிறேன். என்னையும் என் பொண்டாட்டியையும் ஏன் என் குழந்தைய கூட பிரிச்சுட்டாங்க சார். நிம்மதியா ஒரு வேளை சாப்பிட கூட முடியல. நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ, என் காயத்ரிய ஜாமீன்ல எடுக்க முடியாதப்போ இவங்க எல்லாம் எப்படி சிரிச்சாங்க தெரியுமா? என் பொண்டாட்டி எப்படியாவது வெளியே வரணும் சார். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க நிம்மதியா இருங்க. முடியல சார், அவ பாவம் சார், ரொம்ப நல்லவ, யாருக்கும் ஒரு துரோகமும் நினைக்காதவ. அவ அங்க தவிச்சிட்டு இருக்கா சார். குமார் சார், நீங்க உங்க வைஃப் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. அப்படி இல்லாமையா காலையில சாயந்தரம்னு இங்கேயே கடந்தீங்க? கேஸ் விஷயமா ஏதாவது வேணும்னா உடனே ரெடி பண்ணி தரீங்க. உங்க நம்பிக்கை வீண் போகாத சார். சார், காயத்ரி எப்படியாவது விடுதலை ஆகணும். வந்து இவங்க முகத்துல எல்லாம் கரிய பூசணும் சார். குமார் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க கவலையே படாதீங்க. நான் இந்த கேஸை உடைச்சி சுக்கு நூறு ஆக்கிடுறேன். அப்புறம் லாயர் ஃபீஸா நீங்க எவ்வளவு சார் வேணும்? ஒரு 50,000 வேணும். கொண்டு வரேன் சார். ஓகே, தேங்க்யூ. மாமா, அக்கா மேல இவ்ளோ பாசத்தை வச்சுக்கிட்டா நீங்க? இல்ல வினோ, இப்பதானே தெரியுது இந்த குடும்பத்தோட சதியே. அவ பாவம் எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா. இது தெரியாம நான் அவளை அடிச்சு வீட்டை விட்டு விரட்டி நினைக்க வரட்டும், அவ வெளியே வருவா. அதுக்கப்புறம் இருக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம். வினோ, வக்கீலுக்கு ஃபீஸ் கட்டணும். பீரோல பணம் இருக்கா பாரு. இல்ல காயத்ரி நகைங்க இருந்தா ஒரு பேக்ல போட்டு எடுத்துட்டு வா. எனக்கு எப்படியாவது காயத்ரி வெளியே வந்தாகணும். சரி போ. சரிங்க மாமா. அப்பா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா நல்லா இருங்க. இருங்கப்பா. ஓரல் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி மேல மேல நல்லா வரணும். சரிங்கப்பா. குமார், சத்யாவும் பிரகாஷும் இன்னைக்கு ஓரல் எக்ஸாம் போறாங்க. வாழ்த்துப்பா. வாழ்த்தனமா? நாசமா போங்க. டேய் குமார், என்ன வார்த்தை சொல்ற? என்னம்மா, என்ன குத்தி காட்டுறீங்களா? அன்னைக்கு நானா பாஸ் பண்ணேன்னு சொன்னான், இன்னைக்கு ஓரல் எக்ஸாம் போறேன்னு சொல்றான். நாளைக்கே ஆபீசர் ஆவான். நீங்க உங்க புள்ளன்னு கொஞ்சுவீங்க, அப்படிதானே? என்னடாச்சு உனக்கு? வெறி ஆயிடுச்சு. ஏமா இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்க? உங்களுக்காக எத்தனை செஞ்சிருப்பா காயத்ரி. ச்சே, நன்றி கேட்ட உங்களை. ஏய், என்னடா பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிற? அம்மாடா, ஹார்ட் பேஷண்ட், மிருகத்தனமா நடந்துக்கிற? சண்டை வேணாம்டா. டேய், ஏன்டா அப்படி நடந்துக்கிற? என்னப்பா என்ன? இந்த ஹார்ட் துடிக்கணும் தானே என் காயத்ரி அன்னைக்கு பிச்சை எடுக்கிற மாதிரி அலைஞ்சா. எல்லாத்தையும் மறந்துட்டீங்கல்ல? மாமா, கொஞ்சம் அமைதியா இருங்க மாமா. அவர்கிட்ட பேசாதீங்க. ஓஹோ, என்கிட்ட பேசக்கூடாத அளவுக்கு நான் ஆயிட்டனா? என்ன தலை வச்சிட்டீங்கல்ல? ஐயோ மாமா, நான் அப்படி சொல்லல. நீங்க ஆல்ரெடி ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கீங்க. பேசினா இன்னும் டென்ஷன் ஆவீங்களேன்னு தான் சொன்னேன். யாரு இதுக்கெல்லாம் யார் காரணம்? தோ இவன் தானே. டேய், எக்ஸாம் படிப்புன்னு நிம்மதியா இருக்கல. இப்ப நான் வக்கீல்கிட்ட பேசிட்டேன். கேஸ் என் பக்கம் தான் ஜெயிக்கும். நீ உள்ள போக வெப்பண்டா. குமார், ஏன்டா அப்படி எல்லாம் பேசுற? ஓ, உங்க செல்ல மகனை சொன்ன உடனே கோவம் வந்துச்சா? அவன் மட்டும்தான் உங்களுக்கு மகனா? உங்க பிரச்சனைக்கு ராகினி என்னடா பண்ணா? பிரகாஷ தூக்கி உள்ள வைப்பேன்னு சொல்றியே. அப்படி அவனை தூக்கி உள்ள வச்சா சம்பந்தியமா சும்மா இருப்பாங்களா? ராகினி கல்யாணம் நடக்குமாடா? ஏண்டா, இவன் மேல இருக்கிற கோபத்துல உனக்கு தங்கச்சிங்கிற பாசம் கூட இல்லாம போச்சா? யாரு எனக்கா? இவ எனக்கு தங்கச்சி. நன்றி கேட்ட துரோகிங்க தானே எல்லாரும். உங்க வீட்டு கல்யாணம் நடக்கணும்னா இந்த வீட்டு மூத்த மருமக என் பொண்டாட்டி ஜெயில இருந்தாலும் பரவாயில்ல. தப்பு பண்ண இந்த அயோக்கிய வெளியே இருக்கணும். நீங்க எல்லாரும் கூட்டு சேர்ந்து ஆட்டம் காமிக்கிறீங்களா? காயத்ரி மட்டும் வெளியே வரட்டும், நான் உங்களுக்கு எல்லாம் ஆட்டம் காமிக்கிறேன். குமார், என்னப்பா இவன் இப்படி டேய் ஆயிட்டான்? விடுறா. இங்க நடந்தது எதையும் மனசுல வச்சுக்காத. சத்யா, நீங்க ஓரல் டெஸ்ட்டுக்கு போறீங்க. உங்க 2 பேர் மனசுலயும் எந்த கவலையும் எந்த சிந்தனையும் வேண்டாம். ஓரல் டெஸ்ட்ல பாஸ் பண்ணி நல்ல ரிசல்ட்டோட வாங்க. போயிட்டு வாங்க. சரி, வா. வரேன் மாமா. விஜயா அக்கா, மாப்பிள்ள சாப்பிட்டு முடிச்சாச்சு. சரிக்கா. இப்போ ஆபீஸ் கிளம்பிடுவாரு. அம்மாவை பாக்குறேன், ஆட்டுக்குட்டியை பாக்குறேன்னு போவாரு. விடவே கூடாது. அவர் போகும்போது அந்த அம்மா கிட்ட சொல்லாம தான் போகணும். அக்கா, நீங்க ஆரம்பிச்சு வைங்க, நான் ஒத்து ஊதுறேன்.
பீட்ரூட் சூப் சூப்பரா இருந்தது. ஆஹா சரி. சுஜாதா, என் லேப்டாப் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் கார்ல வச்சிட்டியா? எடுத்து கார்ல வச்சுட்டேங்க. ஓகே. சரிங்க மாப்பிள்ள, நீங்க கிளம்புங்க. சுஜாதா, மாப்பிள்ளை போய் வழி அனுப்பிச்சிட்டு வா போ. வரேன் ஆண்டி. சரிங்க மாப்பிள்ள. என்னாச்சுங்க? மாப்பிள்ள என்னாச்சு? அம்மாட்ட சொல்ல மறந்துட்டேன், அதான் சொல்லிட்டு கிளம்புறேன். அதுக்கு என்ன மாப்பிள்ள, சம்மந்தி கிட்ட நான் சொல்லிக்கிறேன். அதுக்கெல்லாம் ஆண்டி, எப்போ அம்மாட்ட சொல்லிட்டு தான் கிளம்புவேன். அதுவும் இல்லாம அம்மா கிட்ட ஆபீஸ் விஷயமா வர பேசணும். நேத்து நைட்டும் பேச முடியல. மாப்பிள்ள, இப்பதான் நான் போய் பார்த்துட்டு வந்தேன். சம்மந்தி பாவம் நைட்டு சரியா தூங்கல போல இருக்கு. ரொம்ப டயர்டா இருந்தாங்க. நான் டிஃபனே உள்ள கொண்டு போய் கொடுத்தேன். இப்ப போய் நீங்க ஆபீஸ் விஷயம் பேசினா அவங்க சரியா கேட்பாங்களா என்னன்னு தெரியல. நீங்க புறப்படுங்க மாப்பிள்ள. பாவம் டயர்டா இருக்கிறது கூட உங்ககிட்ட சொல்ல முடியாம தவிக்கிறாங்க அவங்க. நீங்க வேற ஆண்டி, அம்மா கிட்ட சொல்லாம போனா கோச்சுக்குவாங்க. அதுவும் இல்லாம சில முக்கியமான விஷயங்களை பத்தி பேசி முடிவெடுக்கணும். நான் போய் அம்மாவை பாக்குறேன். இல்ல மாப்பிள்ள, அவங்களே டயர்டா இருக்கும்போது ஆண்டி, நீங்க வழக்கமா அம்மா காலையில டயர்டா தான் இருப்பாங்க. அது ஒரு விஷயமே இல்ல. அம்மா, அவர்தான் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றாருல, பேசிட்டோமா? அத்தை ஏதாவது தப்பா எடுத்துக்க போறாங்க. சுஜாதா, நான் அம்மாட்ட பேசிட்டு வந்துடுறேன். அடியே லூசு பொண்ணே, உனக்காதாண்டி இத்தனை இங்க பண்ணிட்டு இருக்கேன். என்ன கார்த்திக், நைட்டே நீ வருவேன்னு பார்த்தா வரல? இல்லம்மா, ஆண்டி தான் நீங்க டயர்டா இருக்கீங்க, ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொன்னாங்க. அம்மா நீங்க சாப்பிட்டீங்களா? சம்மந்தி தான் வந்து கொடுத்துட்டு போனாங்க. ஆண்டி வந்ததுல இருந்து எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. யாரும் எதுக்காகவும் வெயிட் பண்ணவே தேவையில்ல. எல்லாத்தையும் அவங்களே பண்ணிடுறாங்க. சரி சொல்லு, ஆபீஸ் மீட்டிங் என்னாச்சு? அம்மா, அந்த மாதிரி விஷயம் தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. என்னாச்சு? அவனை பார்த்து பேசினியா இல்லையா? இல்லம்மா, மாரியை பார்க்கவே முடியல. அவன் கூட இருக்கிற ஆளை கேட்டா அவன் ஊர்ல இல்ல, அது இதுன்னு சொல்றான். கேட்டா கோர்ட்டுக்கு போய் பாத்துக்கோங்கன்னு சொல்றான். இல்ல கார்த்திக், மாறி ஒரு ரவுடி. நாம கோர்ட்டு போலீஸ் அது இதுன்னு போனா இழுத்துரும். நிதானமா தான் கையாளணும். அதாம்மா நானும் யோசிக்கிறேன். சரி, பாத்துக்கலாம். அம்மா இந்தாங்கம்மா, அந்த அக்ரிமெண்ட் டீடைல்ஸ் இந்த ஃபைல்ல இருக்கு. நீங்களும் ஒரு வாட்டி செக் பண்ணிடுங்க. சரி. இதை நான் ஃபுல்லா படிச்சு பார்த்தேம்மா. இந்த கிளாஸ்ல எந்த ப்ராப்ளமும் இல்ல, எல்லாமே கிளியரா இருக்கு. என்னடி சிரிப்பு? வா. என்னடி, என்ன கண்டா நக்கலா இருக்கா? இல்லக்கா, கார்த்திகை சரி பண்ணணும்னு நேத்து பயங்கரமா ஒரு யோசனை சொன்னீங்க, பிளானும் போட்டீங்க, காரியத்தையும் ஆரம்பிச்சீங்க. காலையிலே அது ஊத்திக்கிச்சேக்கா. ஊத்திக்கிச்சோ இல்லையோ, பாடம் கத்துக்கிட்டேன்டி. பாடமா? என்னக்கா சொல்றீங்க? நாம ஒண்ணு நினைச்சா அது அவ்வளவு ஈஸியா முடிஞ்சிருமா? இது பாரு, இந்த வீடு, சொத்து, சொகம், கம்பெனி எல்லாமே அன்னபூர்ணி ஒரு ஆளா நின்னு உருவாக்கி அவ சாம்ராஜ்யமா மாத்தி வச்சிருக்கா. மாப்பிள அவளை சாமியா கும்பிடுறாரு. அப்படி இருக்கும்போது ஒரே நாள்ல பிளான் பண்ணி அந்த அம்மாவை நான் நகர்த்திட்டு என் மகளை உட்கார வைக்க முடியுமா? ஒரு ராஜ்யத்தையே ஜெயிக்கிற விஷயம்டி இது. ஒரு நாள் போதுமா? நின்னு நிதானமா தாண்டி அடிக்கணும். ஈஸியா ஜெயிக்க முடியாது. இதுல நான் கத்துக்கிட்ட பாடம் என்ன தெரியுமா? மாப்பிளைக்கு அம்மா தான் எல்லாம். அம்மாவே தெய்வம்னு அம்மா முந்தனை பிடிச்சிட்டு அலையறாரு. அத முதல்ல தடுக்கணும். அதுக்கு தான் முதல்ல வெடி வைக்கணும். அதுக்கு நான் ரூட்டை மாத்தணும். மாத்தி விடுறேன். வண்டி வேற வழியில போகும். அப்புறம் நான் சொல்ற ரூட்ல தான் போகணும். என்னாச்சு சந்தோஷ்? ஆக்சஸ் கார்டு டேட்டாவை செக் பண்ணீங்களா? அந்த கம்பெனில என்ன சொன்னாங்க? யாரோட ஐடி கார்டு ஸ்வைப் இருக்கு? அதுல ஸ்வைப் பண்ண ஐடி கார்டு உங்களோட தான் சுரேஷ். என்ன சொல்றீங்க சந்தோஷ்? ஆமா சுரேஷ், நான் தரவா செக் பண்ணிட்டேன். அதுக்கு சான்ஸே இல்ல. நீ 3:30 3:45 வரைக்கும் நான் ஃபேக்டரியில இல்ல. அப்படி இருக்கும்போது நானே எப்படி சிசிடிவி டேட்டாவை? சத்தியமா நான் இல்ல சந்தோஷ். மேடம். சந்தோஷ், நீங்க போங்க, நான் பேசிக்கிறேன். ஓகே மேடம். நில்லு. என்ன விளையாடுறியா? மேடம், என்னமோ பெரிய டிடெக்டிவ் மாதிரி ஆக்சஸ் கார்டு டேட்டாலாம் செக் பண்ண சொல்லிருக்கேன். ஏன் உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க வேணாமா? கிழிச்ச பண்றதெல்லாம் பண்ணிட்டு. மேடம்,
சும்மா நிறுத்து. அன்னைக்கு அப்படிதான் புடவை ஜரிகை என்னது நான் தான் பண்ணேன்னு பழி சுமத்துனேன். அப்புறம் ஏதோ மெக்கானிக் கிட்ட பேசினேன், விசாரிச்சேன்னு அதையும் இதையும் கனெக்ட் பண்ண பார்த்தேன். இப்போ ஆக்சஸ் கார்டா? என்ன கண்டுபிடிச்சிட்டியா? ஆக்சஸ் கார்டு மெஷின் கம்பெனில இருந்து சர்வீஸ் இன்ஜினியர் வந்திருந்தாரு. எல்லாத்தையும் சொன்னாரு. அந்த டைம்ல யார் வந்தாங்க தெரியுமா? நீதான். சந்தோஷ் சொல்லிருப்பாரு. அதான் எனக்கும் புரியல. அந்த டைம்ல நான் ஃபேக்டரியிலே இல்ல. நான் இல்லாத நேரமா பார்த்து யாரும் என் கார்டு எடுத்து ஸ்வைப் பண்ணிருக்காங்க. யாரோன்னா? அதுவும் நான் தானா? இருக்கலாமே. ஏய் இருதமைந்தே, நிச்சயமா என் கார்டை எடுத்து யாரோ திட்டம் போட்டு தான் இப்படி பண்ணிருக்காங்க. நான் வழக்கமா வெளியே போகும்போது என் கார்டை சேஞ்சிங் ரூம்ல என் சட்ட பாக்கெட்ல வச்சுட்டு தான் போவேன். யாரோ அது தெரிஞ்சு தெளிவா ஸ்கெட்ச் போட்டு பண்ணிருக்காங்க. இப்படி யாரோ யாரோன்னு எத்தனை நாள் சொல்லிட்டு? யாருன்னு ஓரளவுக்கு முடிவாயிடுச்சு. என்ன ஆதாரம் தான் இல்ல. சுரேஷ் மேடம், இந்த அளவுக்கு ஆபீஸ் ஃபேக்டரின்னு எல்லா இடத்துக்கும் போக வர அதிகாரம் இருக்கிற ஒரே ஆள். தமேந்தி, இது சரி வராது. நீ கார்த்திக்கு போன் போடு, எல்லாத்தையும் பேசிடுவோம். மேடம், இப்ப எது கார்த்திக் சாருக்கு? பின்ன நீ அக்காவை இஷ்டத்துக்கு சந்தேகப்படுவேன், நாங்க பாத்துட்டு இருக்கணுமா? இவன் கிட்ட என்ன பேச்சு? கார்த்திக்கு போனை போடு, என்ன வேணா பிரச்சனை ஆகட்டும். இன்னைக்கு 2ல 1 பாத்துருவோம். மேடம், கார்த்திக் சாருக்கு ஃபோன் போட வேணாம். அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இல்ல, இனி முடியாது. போனை கொடு. மேடம், அதான் நஷ்டத்தை சரி பண்ணியாச்சு. இனி அதை மறந்துடுன்னு சொல்லியாச்சுல, அதோட விட வேண்டியதுதானே? அதை விட்டுட்டு நீ பண்ண தப்புக்கு அடுத்தவங்க மேல பழி போட ஆதாரம் தேடிக்கிட்டு இருக்கியே, நீ எவ்வளவு பெரிய ஆளு? மேடம், என்ன பேசுறீங்க? ஆமா, நீ நல்ல பேர் எடுக்க தேவையில்லாத வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ற. தேவையில்லாத வேலைலாம் பார்க்கல மேடம். தேவையோட தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் யார் மேலேயும் பழி போட்டு தப்பிக்க பார்க்கல. யார் குற்றவாளின்னு சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். வர மேடம். அக்கா என்னக்கா இவன் இப்படி சவால் விட்டுட்டு போறான்? அவனால எதையும் கிழிக்க முடியாது. இப்படியெல்லாம் இவன் செய்வான்னு தெரிஞ்சுதான் நான் அவன் கடையை எடுத்து யூஸ் பண்ணேன். அக்கா ஏண்டி, ஒரு கம்பெனியே நிர்வாகம் பண்ற எனக்கு எதை எப்படி பண்ணணும்னு தெரியாது? அவனால எதையும் நிரூபிக்க முடியாது. ஆனந்தி, நீங்க உள்ள போங்க. பிரகாஷ், நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்கல்ல? பக்காவா. இதுல பாஸ் பண்ணிட்டா போதும், வேலை கண்டிப்பா கிடைச்சிரும். பாஸ் பண்ணாம லட்சிய மாதிரி எல்லாம் நினைச்சதுல இறங்கி இருக்கோம். கண்டிப்பா பாஸ் பண்ணுங்க. நிச்சயமா. சத்யபிரியா. எஸ் மேடம். நீங்க ஆல் தி பெஸ்ட். நான் போயிட்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம் இன். வாங்கம்மா. குட் மார்னிங் சார். எங்க ஓரல் டெஸ்ட் நல்லா பண்ணிருக்கீங்க. அப்படியா? மேடம், இங்க ரெண்டு பேசக்கூடாது மேடம். சரி, அங்க வெயிட் பண்றேன். சரி. பிரகாஷ், நீங்க போங்க. மே ஐ கம் இன் சார்? எஸ், கம் இன். டேக் யூ சீட். தேங்க்யூ சார். ஃபைல் கொடுங்க.
என்னாச்சு? ஆன்சர் எதுவும் சரியா பண்ணலையா? இல்ல எல்லாத்துக்கும் சரியா தான் ஆன்சர் பண்ணேன். அப்புறம் ஏன் இப்படி இருக்கீங்க? ஏதாவது ப்ராப்ளமா? உள்ள ரூம்ல 3 பேர் இருந்தாங்கல்ல, ஆமா. அதுல நடுவுல இருந்தவர் என்னை எதிரி மாதிரியே பார்த்தாரு. என்ன பிரகாஷ், என்ன சொல்றீங்க? ஆமா சத்யா, அவர் என் முகத்தையே பார்த்துட்டு இருந்தார். அவர் கேட்ட கேள்வி எல்லாம் ரொம்ப டஃபா இருந்தது. ஒரு வழியா பதில் சொல்லிட்டேன். ஆனா அவர் என்ன பார்த்த பார்வை சரியில்லை. என்னங்க இது? அவருக்கும் உங்களுக்கும் தனிப்பட்ட பகைன்னு என்ன இருக்க போகுது? அதான் எனக்கும் புரியல. ஆனா அவர் என்ன பார்த்த பார்வையில அவர் எனக்கு மார்க் போட்டிருக்க மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். டெஸ்ட்ல நான் ஃபெயில் ஆனாலும் ஃபெயில் ஆயிடுவேன். பிரகாஷ், அப்படிதான் சத்யா நான் ஃபீல் பண்றேன். பிரகாஷ், எப்படி இருக்கீங்க பிரகாஷ்? என்ன பிரகாஷ், என்ன தெரியலையா? அன்னைக்கு ஒரு நாள் என் வைஃப் குழந்தையோட பைக்ல வரும்போது ஆக்சிடென்ட் ஆகி நீங்க தானே ரத்தம் கொடுத்து காப்பாத்துனீங்க. சார் பரவாயில்ல, செஞ்ச உதவியை சொல்லி காட்டுற இந்த உலகத்துல செஞ்சதே மறக்கிற ஆளா இருக்கிறீங்க. அதனால என்ன சார்? சரி, இப்ப அது விஷயம் இல்ல. ஏகாம்பர ஆளுங்க என் வீட்டுக்கு வந்தாங்க. சார்? ஆமா பிரகாஷ், அவங்க என் வீட்டுக்கு வந்து என் பொண்ணுக்கு அங்க சீட்டு கிடைச்சிரும்ல? அது முடிஞ்சா இது முடியும். என் வைஃப் என் பேச்சை கேட்காம அப்படி செஞ்சுட்டா. ஆனா எனக்கு மனசு கேட்கல. இது மக்கள் சம்பந்தப்பட்ட பணி. இதுக்கு ஒரு நேர்மையான ஆள் தான் வரணும்னு நான் எப்போதும் நினைப்பேன். உங்களை பார்த்ததே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. உங்களுக்கு போட வேண்டிய மார்க்க போட்டுட்டேன். என் மக உயிரை காப்பாத்தினதுக்காக இதை பரிகாரமா செஞ்சேன்னு சொல்ல முடியாது. ஓரல் டெஸ்ட்ல முழு தகுதியோட தான் நீங்க இருந்தீங்க. அதுக்கு உண்டான மார்க்க நான் போட்டுட்டேன். ஆனா உங்களை சுத்தி எதிரிங்க இருக்காங்கன்னு சொல்லதான் வந்தேன். கொஞ்சம் கவனமா இருங்க, நான் வரேன். சரிங்க சார். என்னங்க? பாத்தியா சத்யா, அந்த ஏகாம்பர ஜெயில இருந்துகிட்டு என்ன வேலை பார்த்திருக்கான்னு? விடுங்க, கெட்டவங்க எப்பவுமே கெட்டதுதான் செய்வாங்க. நீங்க என்னைக்கோ செஞ்ச ஒரு உதவி எனக்கு எவ்வளவு பெரிய பலனை கொடுத்துருக்குன்னு பாத்தீங்களா? அப்பாவும் இதான் சொல்லுவாரு. நீங்க சொன்னதை கேட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன். அதான் இப்ப எதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சு. வா. மச்சான், நீ கோட்டை கிழிச்ச, நான் கருவையே கலைச்சிட்டேன். நீ மேட்டர் சொன்ன, நான் ஹீட்டர் போட்டேன் மச்சான். நீ திட்டத்தை சொன்ன, நான் ஐட்டத்தையே அழிச்சிட்டேன் மச்சான். மச்சான், பாக்கணுமேடா வீட்ல ஒரே அழுகாச்சி சீண்டா மச்சான். புள்ள போச்சான்னு விடோ அழுவுறது என்ன, வாரிசு போச்சான்னு அவன் ஆறுதல் சொல்றது என்ன? ஒருத்தர் மூஞ்சிய ஒருத்தர் பாத்துக்காம சுவத்தை பார்த்து அழுதுட்டு இருக்காங்கடா மச்சான். கதறாங்க. ஆனா நீ சூப்பர்ரா கணேசா. நண்பனுக்கு ஒரு துன்பம் துயரம்னு ஒண்ணு அள்ளி விட்ட பாரு உன் ஐடியாவ. உயிர் கொடுப்பான் தோழன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா மானத்தையும் கௌரவத்தையும் காப்பாத்துவான்னு நீ நிரூபிச்சிட்ட மச்சான். சூப்பர்ரா மச்சான், சூப்பர். ஏய், உன் லட்சியத்தை நிறைவேற்றி வச்சிருக்கேன். பார்ட்டி எதுவும் இல்லையா? ஏய், இப்பதானே கணேசா காயத்ரிமா கோர்ட் ஜெயில அலைஞ்சிட்டு இருக்குது. கவலைய விட இடையில புந்து ஒரு மீட்டரை போட்டு உனக்கு கிராண்டா பார்ட்டியா வச்சிடுறேன். முதல்ல பார்ட்டியை வையே. உனக்கு செய்யாம வேற யாருக்கா செய்ய போற? கணேசா, வினோ எங்கேயோ சோகமா போயிட்டு இருக்காடா. டேய் மூர்த்தி, டேய் நில்றா. போகட்டு விடுறா. இல்லடா கணேசா, அவன் முகத்தை நீ பார்க்கலையே, ஒரு மாதிரி விரக்தியா போறாடா. ஐயோ, ஒருவேளை சாவுக்கு ஏதாவது. நிம்மதிடா. ஏய் சும்மாடா, அது என் மீன் குட்டிடா, பூச்சி குட்டிடா. அவன் ஏன்டா சாகணும்? இப்ப நீ தான்டா வினோ சாக போறான்னு சொன்ன. இல்லடா கணேசா, புரியாம பேசாதடா. அவன் முகத்துல இவ்வளவு சோகத்தை நான் பார்த்ததே இல்ல. அக்காவும் உள்ள போயிட்டா, புள்ளையும் போயிருச்சுன்னு அவன் ஏதாவது தப்பான முடிவுக்கு வந்துட்டானா? உன்ன மாதிரி ஒரு மான கட்டவனை பார்த்ததே இல்ல. இதுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. முதல்ல ஆட்டோவை பிடி. போடா. நிறுத்துப்பா. வா கணேசா, போனோம். அண்ணா அந்த பக்கம் வா. போடா. போறேன் சார்.